டியர் என்சிசி கேடட்ஸ், நாம் இன்றைக்கி என்சிசி சோசியல் சர்வீஸ் அண்டு கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் அப்படிங்கிற டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். ஒவ்வொரு என்சிசி மாணவர்களும் சமூக சேவை என்ன செய்யணும், சமூக வளர்ச்சிக்கு எப்படி பாடுபடணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். சோசியல் சர்வீஸ் அப்படின்னா சமூக சேவை, கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது சமூக வளர்ச்சி அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அப்போ என்சிசி கேடட்ஸ் என்னென்னலாம் ஆக்டிவிட்டி பண்ணணும் அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் பாயிண்ட் ட்ரீ பிளான்டேஷன். ட்ரீ பிளான்டேஷன் அப்படின்னா மரக்கண்டு நடணும். அதாவது மரக்கண்டு நடணும். மரக்கண்டு நட்டுட்டு மற்ற மாணவர்கள் மத்தியில் மரக்கண்டு நடணும், அதை நட்டு பராமரிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை நம்ம உண்டு பண்ணணும். ஓகேவா? இது ஃபஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் பிளட் டொனேஷன். பிளட் டொனேஷன் அப்படின்னா ரத்த தானம். அதாவது நம்ம ரத்த தானம் பண்ணணும். யாருக்கு கரெக்ட் டயத்துக்கு தேவைப்படுதோ அந்த டயத்தில் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு போய் ரத்த தானம் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். அடுத்து ஓல்டேஜ் ஹோம் விசிட். இது பற்றி பார்க்க போகிறோம். முதியோர் இல்லத்துக்கு போகணும். முதியோர் இல்லத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளால் முடிஞ்ச பொருட்களை வாங்கிட்டு போகணும். சரியா? வாங்கிட்டு போய் அவங்கள்ட்ட கொடுக்கணும். அதோடு இல்லாமல் அவங்க கூட கொஞ்ச நேரம் மனசு விட்டு பேசணும். அப்போ தான் அவங்க கவலைகள்லாம் மறப்பாங்க. இது நம்ம ஒரு சோசியல் சர்வீஸால் மெயினான ஒர்க்கு. அடுத்த பாயிண்ட் பற்றி பார்க்க போகிறோம். அடல்ட் எஜுகேஷன். இது என்ன அப்படின்னா அர்த்தம் அப்படின்னா, கிராமப்புறங்களில் அதே மாதிரி ரொம்ப பின்தங்கிய ஏரியாவுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, என்சிசி மாணவர்கள் ஒரு குழுவாக போகணும். அந்த குழுவாக போய் அங்கே உள்ள கிராமப்புற மாணவர்களுக்கு கல்வியோட முக்கியத்துவத்தை எடுத்து சொல்லணும். அதோடு இல்லாமல் எல்லாமே எல்லா ஸ்டூடெண்ட்டும் படிக்கிற ஆர்வத்தை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, என்சிசி மாணவர்கள் அவங்கள்ட்ட மத்தியில் உண்டு பண்ணணும். அதுதான் இதோட அர்த்தம். நெக்ஸ்ட் கம்யூனிட்டி ஒர்க். கம்யூனிட்டி ஒர்க் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னம்னா, என்சிசி மாணவர்கள் குழுவாக அதாவது கிராமப்புறம் ரொம்ப பின்தங்கிய ஏரியாவுக்கு மெயினாக போகணும். போய் என்ன பண்ணணும் அப்படின்னா, அங்கே போய் சில சோசியல் ஒர்க்லாம் பண்ணணும். என்ன அப்படின்னா ஒரு வாட்டர் பாடிஸ் இருந்தது அப்படின்னா, நீர்நிலைகள் இது இருந்தது அப்படின்னா க்ளீன் பண்ணணும். அதே மாதிரி மெயினான தெருவை எப்படி சுத்தமாக வச்சுக்கிறது அப்படிங்கிறது நம்மளும் இறங்கி ஒர்க் பண்ணணும். நெக்ஸ்ட் சுகாதாரமாக வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வை கிராம மத்தியில் நம்ம ஏற்படுத்தணும். இது ஒரு இம்பார்ட்டண்டான ஒர்க்கு. அடுத்து டிசாஸ்டர் ரிலீஃப். இது என்ன அப்படின்னா இயற்கை பேரிடர் நடக்கிற டயத்தில், அதாவது மழை, வெள்ளம், நெக்ஸ்ட் ட்ரெயின் ஏதாவது ஒன்று ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு பயிற்சி பெற்ற டீம் கூட நம்மளும் சேர்ந்து போகணும். போய் சேர்ந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, மக்களை காப்பாற்றணும். ஓகேவா? அடுத்து ஆன்டி லெப்ராசி டிரைவ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதாவது கிராமப்புறம் பின்தங்கிய கிராமத்துக்கு தொழுநோய் சிறப்பு முகாம் நம்ம நடத்தணும். அதாவது கவர்மெண்ட் டாக்டரை கூட்டிகிட்டு போய் அங்கே ஒரு என்சிசி மாணவர்களாக நாம் ஒரு குழுவாக போய் அங்கே ஒரு விழிப்புணர்வு நடத்தணும். அந்த கேம்ப்ல என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம கலந்துக்கிட்டு பொதுமக்களுக்கு நம்ம ஒரு சோசியல் சர்வீஸ் பண்ணணும். அடுத்து எய்ட்ஸ் அவேர்னஸ் ப்ரோக்ராம். அதாவது என்சிசி மாணவர்களை நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நாடு முழுவத எய்ட்ஸ் அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்தணும். நடத்தி என்ன பண்ணணும் அப்படின்னா, மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். அடுத்து லாஸ்ட் பாயிண்ட், கேன்சர் அவேர்னஸ் ப்ரோக்ராம். அதாவது இது ரொம்ப மெயினானது. என்ன அப்படின்னா, அதாவது பல்வேறு வழிகளில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, போதைப்பொருள் விழிப்புணர்வு நடத்தணும். மெயினாக எங்கே நடத்தணும் அப்படின்னா, இப்போதைக்கு ஸ்கூல் லெவல் மெயின். அடுத்து காலேஜ் லெவல்லையும் போய் நடத்தணும். சரியா? ப்ரோக்ராம் நடத்தி புகையில யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன டிஸ்அட்வான்டேஜெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் மாணவர்களுக்கு நல்லா எடுத்து சொல்லணும். சொன்னோம் அப்படின்னம்னா மாணவர்கள் கண்டிப்பாக விழிப்புணர்வு ஆவாங்க. ஓகேவா? நாம் இன்றைக்கி அதாவது பல்வேறு சோசியல் சர்வீஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நாம் பார்த்துருக்கோம். பல்வேறு சோசியல் சர்வீஸ் பண்ணி ஒரு நல்ல விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். விழிப்புணர்வு ஏற்படுத்தி நம்மளோட நாடை வளமான நாடாக மாற்றணும். அது ஒவ்வொரு என்சிசி மாணவர்களோடையும் கடமை. ஓகேவா? நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. ஜெய்ஹிந்த்.